பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். போற்றிடுமே என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணா இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 3:10. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லி. எங்கெல்லாம் காலியாக இருக்கிறதோ அந்த இடத்தை இன்றைக்கு ஆண்டவர் பூரணமாய் நிரம்பி வழியச் செய்வார். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று சொல்லுகிறார். எப்பொழுது இந்த காரியங்கள் நடக்கும்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கும் பொழுது, அவருக்கென்று கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு நேரத்தையும் சமயத்தையும் எல்லாவிதமான விளைவின் பலன்களையும் கொடுத்து நாம் ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் சரியாக கொடுத்து ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும் பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று. இந்த காலை வேளையில நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை முதலாவது நாம் வைக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன் களஞ்சியங்கள், நீ கையிடும் எல்லா வேலை, எல்லாவற்றிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். இந்த காலை வேளையிலே விசுவாசித்தால் இப்பொழுதே அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் அதே தேசத்தில் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் விருப்பமெல்லாம் என்ன? ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அவரை நேசிக்கிற ஒவ்வொருவரும் மெய்ப்பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. களஞ்சியங்கள், கையிடும் வேலைகள் ஆசீர்வாதமாயிருக்கும். உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் காணப்படும். ஒரு நாளும் நம்மை ஆண்டவர் கைவிட மாட்டார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை நேசிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது.
அவரை நேசிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படியாக அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நம்முடைய களஞ்சியங்களை ஆண்டவர் நிரப்புவார். எப்பொழுது நாம் அவரை சிநேகிக்கும் பொழுது, அவர் மேல் அன்பு வைக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புவார். மெய்ப்பொருளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்று சொல்லி. களங்கள் தானியத்தினால் நிரப்பும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா களங்களையும் நான் தானியத்தினால் நிரப்புவேன், திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் உற்சாகமாய் காணப்படும். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று தாவீது எழுதுகிறார். மற்ற ஜனங்களுக்கு, உலக ஜனங்களுக்கு தானியத்தின் மேலே திராட்சரசத்தின் மேலே பற்றுதலாய் இருந்து அது பெருகி இருக்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார்கள். அதை பார்க்கிலும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். ஆகவே இந்த காலை வேளையில அந்த சந்தோஷத்தை நமக்கு ஆண்டவர் தரப்போகிறார். மற்றவர்களுக்கு தானியம் திராட்சரசம் பெருகி இருக்கும் காலத்தில் அவர்கள் சந்தோஷமாயிருப்பார். அந்த காலத்தில் எப்படி அவர் சந்தோஷப்படுகிறார்களோ அதை பார்க்கிலும் அதிகமாய் இன்றைக்கு உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன் இருதயத்தில் அந்த சந்தோஷத்தை நான் வைக்கிறேன். இந்த காலை வேளையில் உற்சாகமாய் நாம் ஆண்டவரை துதிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை மறுபடியும் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரப்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்ற வார்த்தையை கொடுத்து இந்த காலை வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளிலே குறைவுபட்டு இருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த குறைவுகள் இந்த காலை வேளையில நிறைவாகட்டும் சுவாமி. களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புவதாக, ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடுகிற அளவிற்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆணிப்பாய்ந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தாரும், பூரண சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தந்து அவர்களை ஆசீர்வதி. எல்லா துக்கங்களும் இந்த காலை வேளையில் சந்தோஷமாய் மாறுவதாக நீர் அப்படி செய்கிறபடியெல்லாம் நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.